நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. நம்ம ஊர்ல நிறைய பேர்கிட்ட போயிட்டு இஸ்லாத்தோட கடமைகள் என்ன அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடுவாங்க. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் அப்படின்னு அந்த 5 விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பர். ஆனா ஒரு மனுஷன் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா வச்சிருக்க வேண்டிய 6 தூண்கள் இருக்கு தெரியுமா? இதுதான் ஈமான் அப்படின்னு சொல்றோம். இதுதான் பாஸ் நம்ம லைஃபோட அஸ்திவாரம். அது என்னன்னு சிம்பிளா யதார்த்தமா பார்ப்போமா? முதல்ல இந்த உலகத்தை படைச்ச அந்த ஒருத்தன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு முழுசா நம்புறது. அவனுக்கு மேல யாரும் இல்ல, அவனுக்கு நிகரா யாரும் இல்ல. நமக்கு என்ன வேணாலும் அவங்கிட்ட மட்டும்தான் கேட்கணுங்கிற அந்த ஒரு தெளிவு. இப்போ வானவர்களை நம்புறதுன, நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய வானவர்கள் இருக்காங்க. அவங்க இறைவனோட கட்டளையை அப்படியே செய்யறவங்க. நம்ம செய்யற நல்லது கெட்டதை நோட் பண்றதுல இருந்து மழை பெய்ய வைக்கிறது வரைக்கும் அவங்களுக்குன்னு தனித்தனி டியூட்டி இருக்கு. அவங்க இருக்காங்கன்னு நம்புறது 2வது. 3வது, வேதங்களை நம்புறது. இறைவன் மனுஷங்களுக்கு கைட்லைன் கொடுக்க அப்பப்போ வேதங்களை இறக்கினான். தவ்ராத், ஜபூர், இஞ்சில், கடைசியா நமக்கு வந்த கைடு தான் திருக்குரான். இதுல இருக்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்புறது 3வது. 4, நபிமார்களை நம்புறது. உலகத்துல முதல் மனுஷன் ஆதம் நபி முதல் நம்ம கடைசி தூதர் முகமது நபி வரைக்கும் வந்த எல்லா இறை தூதர்களையும் நம்புறது. அவங்க எல்லாரும் நமக்கு நல்லது சொல்லி கொடுக்க வந்த ஹீரோக்கள்னு மனசார ஏத்துக்கிறது. மறுமை நாளை நம்புறது. இது ரொம்ப மாசான ஃபைன் பாஸ். இந்த உலகம் இதோட முடியல. ஒரு நாள் இதெல்லாம் அழியும். அதுக்கப்புறம் நாம் செஞ்ச ஒவ்வொரு சின்ன தப்புக்கும் சின்ன நல்லதுக்கும் இறைவன்கிட்ட கணக்கு சொல்லணும். அந்த மர்ம வாழ்க்கையை தான் நிரந்தரம் நம்புறது. விதியை நம்புறது. நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் அது லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் இறைவனோட நாட்டப்படி தான் நடக்குதுன்னு நம்புறது. ஐயோ இப்படி ஆகிடுச்சே வருத்தப்படாமல் இறைவன் நாடினா நடந்துச்சுன்னு நிம்மதியாக இருக்கிறதா இந்த 6வது தூண். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா வெளியில் செய்கிற 5 காரியம் கடமைகள், உள்ளுக்குள்ள நம்ம வச்சிருக்க வேண்டிய அந்த ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இந்த 6 தூண்கள். இந்த 6 விஷயம் ஒருத்த மனசில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டான், எதுக்கும் கலங்க மாட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.